சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறும் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காலை 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இன்று 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சில்லறை விற்பனை கடைகளில் 120 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நேற்றைய தினத்தில் மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்றைய தினம் 90 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் திமுக பார்வையாளர்களை நியமித்துள்ளது. அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், சேர்த்தல் பணிகளை மேற்கொள்ளவும், தொகுதி சார்ந்த பணிகளை மேற்பார்வையிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை ஆளுநர் ஆர்.என். ரவி கொச்சைப்படுத்துவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான போதைப்பொருள் வழக்கிற்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடித்த ஆளுநர் போதைப் பொருட்களுக்கு எதிரான திமுக அரசின் தீவிர நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்தலாமா என வினவியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சாம்சங் நிறுவன தொழிலாளர்களில் ஒரு தரப்பினர் பணிக்கு திரும்ப உள்ளதாகவும் CITU தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தை தொடர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், TRB ராஜா, CV கணேசன் ஆகியோர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் 14 கோரிக்கைகளுக்கு உடன்பாடு எட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அதன்படி திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை வேளச்சேரியில் புதிய பேட்மிண்டன் விளையாட்டு மைதானத்தை சபாநாயகர் மகன் அலெக்ஸ் அப்பாவு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தனியார் பேட்மிண்டன் அகாடமியின் சார்பில் அமைக்கப்பட்ட பேட்மிண்டன் மைதானத்தை திறந்து வைத்த அவர் சிறிது நேரம் பேட்மிண்டன் விளையாடி மகிழ்ந்தார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் 2வது முறையாக CBCID அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ரவுடிகளுக்கு அவர்களது மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என கூறியதன் அர்த்தம் என்ன என்பது குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உதவி ஆணையர் இளங்கோவன் விளக்கம் அளிக்காததால் காவல் ஆணையரே ஆஜராக ஆணையம் உத்தரவிட்டது. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிதாக 4 குளங்கள் வெட்டும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியுள்ளது. ரேஸ் கிளப்பில் தற்போதிருக்கும் 3 குளங்களில் மொத்தம் 30 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மழைநீரையே சேமித்து வைக்க முடியும் என்பதால் 100 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 புதிய குளங்களை உருவாக்குவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2வது முறையாக பாஜக உறுப்பினர் சேர்க்கையினை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். முன்னதாக அயோத்தியா மண்டபத்தில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த நிர்மலா சீதாராமன் அங்கு வைக்கப்பட்டுள்ள கொலு கண்காட்சியினை பார்வையிட்டார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதேபோல் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. பிரதமர் மோடி அடுத்த ஆண்டு மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது மாலத்தீவுக்கு வர வேண்டும் என அதிபர் முகமது முய்சு முன்வைத்த கோரிக்கைக்கு அவர் சம்மதம் தெரிவித்ததாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடப்பாண்டில் மட்டும் 194 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் 801 நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 742 பேர் அரசிடம் சரணடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள அமித்ஷா, நக்சல்களாக உள்ள இளைஞர்கள் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு திரும்பி வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கச்சா எண்ணெய் போதுமான அளவு இருப்பு உள்ளதால் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெய் தேவையை விட அதிகமாகவே கிடைப்பதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட பீஸ்மா T90 டேங்க் வாகனத்தை இந்திய ராணுவம் அறிமுகம் செய்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கலந்து கொண்டு புதிய ராணுவ டேங்கை அறிமுகம் செய்து வைத்தார். பீஸ்மா T90 டேங்க் மூலமாக ஆயுதப்படையின் திறமை மேலும் வலுப்படும்.
அரசு பங்களாவை காலி செய்த போது அதில் இருந்த சோஃபா, ஏசி, மின் விளக்குகள் ஆகிய பொருட்களை திருடி சென்று விட்டதாக பீகார் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மீது பாஜக திருட்டு புகார் கூறியுள்ளது. ஆனால் இதை மறுத்திருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தள நிர்வாகிகள் பங்களாவை ஒப்படைக்கும் போது இருந்த பொருட்களின் விவரங்களை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு 6 இளநிலை மருத்துவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில சுகாதாரத்துறை செயலாளர் NS நிகாமை உடனடியாக நீக்க வேண்டும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமை முதல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவின் எக்ஸ் பதிவால் ஓலா நிறுவனத்தின் பங்குகள் 8% சரிவை சந்தித்துள்ளது. ஓலா ஸ்கூட்டர்களின் சர்வீஸ் சென்டர் குப்பைகள் போல உள்ளதாக குற்றம் சாட்டி எக்ஸ் பக்கத்தில் புகைப்படங்களை பகிர்ந்த நடிகர் குணாலுக்கும் ஓலா நிறுவன தலைவர் பவிஷ் அகர்வாலுக்கும் வார்த்தை போர் முட்டிய நிலையில் தற்போது ஓலா நிறுவனத்தின் பங்குகள் 8% சரிவை சந்தித்துள்ளது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் சாலை பணிகளை ஆய்வு செய்ய சென்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகி மீது MIM கட்சி தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நம்பள்ளி MLA மஜித் ஹுசேனின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் 6 கோடி ரூபாய் மதிப்புடைய MDMA என்ற போதைப் பொருளை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த நைஜீரியாவைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவில் வசித்து வந்த பீட்டர் ஈகடி பெலன்போ கர்நாடகா முழுவதும் போதைப் பொருட்களை சப்ளை செய்து வந்தது தெரிய வந்தது. ரேணுகாசாமி கொலை வழக்கில் கைதாகி பெல்லாரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கன்னட நடிகர் தர்ஷனை அவரது மனைவி விஜயலட்சுமி 8வது முறையாக சந்தித்து பேசினார். சிறையில் கடுமையான முதுகுவலியால் அவதிப்பட்டு வரும் தர்ஷனை சந்தித்து பேசிய மனைவி சிறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் படி சிகிச்சை பெறுமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஹனி டிராப் மூலம் பணம் பறித்து வந்த 28 வயது பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஜாய் ஜமீமா என்ற அப்பெண் இளைஞர்களிடம் ஆசையாக பேசி வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை மயக்கமடைய வைக்கிறார். பின்னர் ஆடையின்றி புகைப்படம் எடுத்து அவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பன்னேருகட்டா தேசிய பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தில் சிறுத்தை ஏற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூங்காவில் உள்ள விலங்குகளை அருகில் சென்று பார்வையிடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகனத்தில் சிறுத்தை ஏற முயன்றதால் மக்கள் பீதியடைந்தனர். ஓலா எலக்ட்ரிக் பைக் வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்ததையடுத்து 15 நாட்களுக்குள் பதிலளிக்க அந்நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாமதமான டெலிவரி சர்வீஸ் செய்த பிறகு ஏற்படும் பிரச்சினை உள்ளிட்ட பல புகார்கள் வந்ததையடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தாவங்கரை ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த இளைஞரை ரயில்வே போலீசார் நொடிப்பொழுதில் காப்பாற்றினர். மைசூருவில் இருந்து சோலாப்பூருக்கு செல்லும் ரயிலில் இருந்து இளைஞர் ஒருவர் அவசரமாக குதித்த போது தவறி கீழே விழுந்தார். அவரை அங்கிருந்த ரயில்வே போலீசார் துரிதமாக பிடித்து இழுத்து காப்பாற்றினர். தமிழ்நாடு அரசு சார்பில் 46 கோடி ரூபாய் செலவில் சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கும் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தோட்டக்கலைத்துறை சார்பாக 6.9 ஏக்கர் நிலத்தில் உலக தரத்தில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. ஃபெடெக்ஸ் ட்ராய் மோசடிகள் குறித்து நடிகர் யோகி பாபு பேசும் விழிப்புணர்வு வீடியோவை சென்னை பெருநகர காவல்துறை X பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. மோசடி அழைப்புகள் வந்தால் அச்சம் கொள்ளாமல் உடனடியாக 1930 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கும்படியும் தேவையற்ற இணையதள முகவரி மற்றும் லிங்குகளை தொட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்த தங்கலான் திரைப்படத்தை OTT-யில் வெளியிட தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வைணவர்களை அவமதிக்கும் வகையில் படத்தில் காட்சிகள் உள்ளதாக கூறி திருவள்ளூரைச் சேர்ந்த பொற்கொடி என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு கடற்கரையை சுத்தம் செய்யும்படி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து கடற்கரையில் கும்பம் எடுத்து செல்கின்றனர். கும்பகோணம் அருகே மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த பாஜக நிர்வாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவின் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு செயலாளர் சரண்ராஜ் இருசக்கர வாகனத்தில் கும்பகோணம் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது.
சென்னை கொருக்குப்பேட்டையில் குப்பை தொட்டியில் 5 மாத சிசு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் கவரில் இருந்த எதையோ நாய் கவ்வி இழுப்பதை கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அருகில் சென்று பார்த்தார். அப்போது 5 மாத சிசு இருந்ததை கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களும் பக்தர்களும் அவதியடைந்தனர். மழைநீரில் நடந்து சென்றே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் சிரமத்தை சந்தித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்திமலை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்தது. பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரம் பெய்த மழையால் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அரசு மருத்துவமனை நுழைவாயிலில் மழைநீர் குளம் போல தேங்கியது. அத்துடன் மின்சாரம் தொடர்ந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு நோயாளிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இடி தாக்கியதில் மயங்கி விழுந்த 4 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிறுபாக்கம் கிராமத்தில் வயல்வெளியில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது இடி விழுந்ததில் அங்கு கட்டப்பட்டிருந்த கன்றுக்குட்டி உயிரிழந்தது. கனமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து பெரியகுளம் செல்லும் அடுக்கமலை பாதையில் மண்ணரிப்பு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளில் அதிக அளவில் பாறைக்கற்கள் கிடக்கும் நிலையில் அந்த வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மஞ்சளாறு ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் பருவமழை வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை அமைச்சர் நாசர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மீட்புப் பணிகளுக்கு அனைத்து பொருட்களையும் தயார் நிலையில் வைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வான் சாகச நிகழ்ச்சி உயிரிழப்பிற்கு காரணமான அரசை விமர்சிக்க சாதாரண குடிமகனுக்கும் உரிமை இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகாமகம் நிகழ்வில் ஏற்பட்ட விபத்தை மூலை முடுக்கெல்லாம் பரப்பிய திமுக தற்போது வரும் விமர்சனங்களை அரசியலாக பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். எம்பி ராகுல் காந்தியை தொடர்ந்து விமர்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து சென்னை போரூரில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்றனர். காரம்பாக்கத்தில் துவங்கிய பேரணி போரூர் ஆற்காடு சாலை மவுண்ட் பூந்தமல்லி சாலை வழியாக சென்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை கவர்ந்தார். பள்ளியில் மாணவர்கள் சிலம்ப பயிற்சி மேற்கொண்டு வந்ததை பார்த்த அவர் திடீரென அவர்களோடு சேர்ந்து சிலம்பம் சுழற்றி மகிழ்ந்தார். விருதுநகர் நகராட்சியுடன் கூரைக்கூண்டு ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ ARR ஸ்ரீனிவாசன் வீட்டை முற்றுகையிட முயன்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பேச்சுக்குளம் பகுதியில் 3க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து மாணவர்கள் வாகனங்கள் மூலமாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனையடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் பள்ளி வளாகம் முழுவதும் தீவிரமாக சோதனை மேற்கொண்ட நிலையில் மிரட்டல் விடுத்தது புரளி என தெரிய வந்தது. சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் போலி கணக்குகளை காண்பித்து 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கணக்கராக பணியாற்றி வந்த பிரவீனின் நடவடிக்கைகளில் சந்தேகம் விடவே பொருளாளர் ஆரோக்கியசாமி கணக்குகளை ஆராய்ந்து பார்த்தபோது மோசடி செய்தது தெரிய வந்தது. விருதுநகர் அருகே ஆவியனில் வேலை வாங்கி தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அதிமுக முன்னாள் நிர்வாகியை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட ரவீந்திரன் என்பவர் அளித்த புகாரில் அதிமுக முன்னாள் நிர்வாகி விஜய நல்லதம்பி கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளார் பகுதியில் வாகன சோதனையின் போது உரிய அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட 38 மூட்டை பட்டாசுகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். மேலும் பட்டாசுகளை எடுத்து வந்த சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்து தலைமறைவான ஒருவரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிதாக பதவியேற்ற SP சுதாகர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவண்ணாமலை தீபத்திற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் பக்தர்களுக்கு அனைத்து வசதியும் செய்து தரப்படும் எனவும் கூறினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வரும் முதியவரை உதவி ஆய்வாளர் தாக்கும் வீடியோ வெளியாக இருக்கிறது. முக்கூட்டு சாலையில் திருநாவுக்கரசு என்பவர் நடத்தி வரும் பெட்டிக்கடைக்கு சென்ற SI ஜீவானந்தம் கடையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பொருள் வைத்திருந்ததாக கூறி முதியவரை தாக்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றார். மாவட்டம் காரைக்குடி அடுத்த முத்துப்பட்டினத்தில் சொத்து பிரச்சினை காரணமாக நண்பர்களுடன் சேர்ந்து தம்பி வெட்டியதில் படுகாயமடைந்த அண்ணன் பட்டா கத்தியுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவபாண்டியன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள ஆட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய் வரையில் ஆடுகள் விற்பனையானது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த வியாபாரிகள் 8,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விலை கொடுத்து ஆடுகளை வாங்கி சென்றனர். சென்னை முட்டுக்காட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹோமியோபதி ஆராய்ச்சி நிறுவன மையத்தில் மாநில அரசுடன் இணைந்து உள்நோயாளிகள் பிரிவு தொடங்க திட்டமிட்டிருப்பதாக அந்த மையத்தின் பொறுப்பதிகாரி கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற முதியவர் தாம் யாசகம் பெற்று சேர்த்த 10,000 ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த புல்பாண்டியன் யாகசம் பெறும் பணத்தை சேமித்து ஒவ்வொரு வருடமும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கி வருகிறார். கடலூரில் காவல்துறை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பாக போதை ஒளியட்டும் பாதை ஒளிரட்டும் என்ற விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் மாவட்ட SP ராஜாராம், ஆசிரியர்கள் மற்றும் 5,000 கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை நடிகர் தாமு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட அளவிலான சிறுதானிய மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 18 வட்டார அளவிலான ஊட்டச்சத்து விழிப்புணர்வு போட்டிகளும் 860 கிராம ஊராட்சிகள் அளவிலான ஊட்டச்சத்து போட்டிகளும் நடத்தப்பட்டன. சென்னை மதுரவாயலை அடுத்த நொளம்பூர் பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 50,000 ரூபாய் சிக்கியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக வில்லிவாக்கம் பொறுப்பு சார் பதிவாளர் சிவசங்கரியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பஞ்சனம்பட்டி கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவரின் உடலை விவசாய நிலங்கள் கால்வாய் வழியே தூக்கி செல்லும் நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே பயன்படுத்தி வந்த பாதையும் கால்வாய் போல மாறிய நிலையில் முறையான மயான பாதையை அமைத்து தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நாகப்பட்டு கிராமத்தில் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை போலீசார் கைது செய்தனர். கிராம மக்களிடம் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் அளிக்காததால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கோவையில் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என மனைவி திட்டியதால் காதல் கணவர் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். அவரை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் ஆணையரிடம் மனைவி புகார் அளித்தார். வீட்டில் உணவுப் பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததை கண்டு ஆத்திரமடைந்த அனுசியா என்பவர் தனது கணவர் மகேஷை திட்டியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான குளத்தில் மூழ்கி 7 வயது சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலக்கோட்டையூரைச் சேர்ந்த கார்த்திக் அமுதா தம்பதியின் 7 வயது மகன் துரைராஜ் குளத்தின் அருகே நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சென்னை KVK குப்பம் கடற்கரையில் குளிக்க சென்றபோது ராட்சத அலையில் சிக்கி மாயமான இளைஞரின் உடல் கரை ஒதுங்கியது. எர்ணாவூர் பகுதியைச் சேர்ந்த ஜோஸ்வா என்ற இளைஞர் நண்பர்களோடு குளிக்க சென்றபோது ராட்சத அலையில் சிக்கி மாயமானார். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே சாலை விபத்தில் புதுமண பெண் உயிரிழந்ததால் மனமுடைந்த புதுமாப்பிள்ளை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. விபத்தில் இளம்பெண் முத்துமணிக்கு பலத்த அடிபட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழக்க இதனை அறிந்த புதுமாப்பிள்ளை ராமையாவும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தர்மபுரி அருகே தேனீக்கள் தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களை பாமக MLA GK மணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மாங்கரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது தேனீக்கள் தாக்கியதில் 50க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ATM மையத்தில் பணம் எடுக்க உதவுவதை போல நடித்து திருட முயன்ற இளைஞரின் கன்னத்தில் மூதாட்டி ஓங்கி அறைந்தார். மேலும் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். விழுப்புரம் மாவட்டம் சின்னக்குப்பத்தைச் சேர்ந்த ராஜாராமன் மூதாட்டியை ஏமாற்ற முயன்ற போது சிக்கினார்.
திருச்சி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த பாறைப்பட்டி கிராமத்தில் ஈமச்சடங்குகள் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருதரப்பு தாக்கிக் கொண்டதில் விவசாயி வேலுச்சாமி உயிரிழந்த நிலையில் அதற்கு காரணமான 2 பேர் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டிடப் பணியின் போது மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்பி வெட்டும் பணியில் ஈடுபட்ட கீழ்பூவானி குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் காந்தனூர் ஊராட்சியில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க சென்ற தாசில்தார் வாகனத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். 60 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த நிலத்தை இலவச வீட்டுமனைகளாக வழங்க எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். ஹமாஸ் தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அதனை நினைவு கூர்ந்த இஸ்ரேல் மக்கள் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதையடுத்து அவர்களின் புகைப்படங்களை வைத்து உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். காசா மீது தாக்குதல் தொடங்கிய ஓராண்டில் காசா பகுதியில் 40,000 இலக்குகளையும் 1000 ராக்கெட் ஏவுதளங்களையும் 4700 பதுங்கு குழிகளையும் இஸ்ரேலிய ராணுவம் தாக்கி அழித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோதலில் 726 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அனைத்து முக்கிய நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஹமாஸ் தாக்குதல் தொடங்கியதன் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் சிறப்பு இரங்கல் கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஈரானுடன் எதிர்த்தாக்குதல் நடத்துவது அவசியம் என குறிப்பிட்டிருக்கிறார். பொஸ்னியாவில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளை இழந்த பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024ஆம் ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இருவருக்கு பகிர்ந்தளிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மரபணு செயல்பாடு எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான கொள்கையை கண்டுபிடித்ததற்காக அமெரிக்காவின் விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கேரி ரூகென் ஆகியோருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கராச்சி குண்டுவெடிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீனா தன் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பாகிஸ்தானை கேட்டுக் கொண்டுள்ளது. ஜின்னா விமான நிலையத்தின் வெளியே இருக்கும் சாலையில் நடத்தப்பட்ட தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் சீனாவை சேர்ந்த 2 கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அல்பேனியாவில் ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீசாருடன் மல்லு கட்டினர். அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் வரை காபந்து அரசாங்கத்தை நிறுவக் கோரிய போராட்டக்காரர்கள் அரசாங்க கட்டிடங்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியும் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகளை சேதப்படுத்தியும் போராட்டம் நடத்தினர். அர்ஜென்டினா சென்றிருக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டயானா மொன்ஜினோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் தொழில்துறை தலைவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் மருத்துவம், வேளாண்மை, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற நாட்டின் முதல் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை என்ற பெருமை கொண்ட தீபா கர்மாகர் தனது 31வது வயதில் ஓய்வை அறிவித்திருக்கிறார். உலக அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பதக்கங்களை வென்றது தனது வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் என குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி நிச்சயம் பங்கேற்கும் என தனக்கு நம்பிக்கை உள்ளதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மொஹ்சின் நக்வி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ரத்து செய்யவோ அல்லது ஒத்திவைக்கவோ எந்த காரணமும் இல்லை என்றும் அவர் கூறினார். மகளிர் T20 உலகக்கோப்பையின் 9வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 124 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 125 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. கரீபியன் பிரீமியர் லீகில் லூசியா கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் அந்த அணியின் கேப்டன் ஃபேப் டு பிளெசிஸ் கோப்பையை வாங்கி கொண்டாடிய வீடியோ இணையத்தில் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ஃபேப் டு பிளெசிஸின் கொண்டாட்டம் இந்திய அணி T20 உலக கோப்பையை வென்றபோது ரோஹித் சர்மா கோப்பையை வாங்கி கொண்டாடியது போன்று உள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாலிவுட்
நடிகை பிரீத்தி சிந்தாவிற்கு சொந்தமான கிரிக்கெட் அணி முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கிறது. IPL-இல் பிரீத்தி சிந்தாவிற்கு சொந்தமான பஞ்சாப் கிங்ஸ் அணி இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாத நிலையில் 2024 கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் அவருக்கு சொந்தமான செயின்ட் லூசியா கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் அயர்லாந்து அணி 69 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி 284 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 215 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இருப்பினும் தென்னாப்பிரிக்கா அணி ஏற்கனவே 2 போட்டிகளை வென்று தொடரை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. அயர்லாந்து அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியின் போது தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங் கோச் JP டுமினி ஃபீல்டிங் செய்த சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அபுதாபியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு நீர்சத்து குறைபாடு ஏற்பட்டது. இதனால் சில வீரர்கள் பெவிலியன் திரும்பியதால் 10 வீரர்களுடன் சேர்ந்து டுமினியும் சிறிது நேரம் ஃபீல்டிங் செய்தார். சென்னை வேளச்சேரியில் புதிய பேட்மிண்டன் விளையாட்டு மைதானத்தை சபாநாயகர் மகன் அலெக்ஸ் அப்பாவு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தனியார் பேட்மிண்டன் அகாடமியின் சார்பில் அமைக்கப்பட்ட பேட்மிண்டன் மைதானத்தை திறந்து வைத்த அவர் சிறிது நேரம் பேட்மிண்டன் விளையாடி மகிழ்ந்தார். நடிகர் அஜித்குமாரின் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் நிறுவனம் உலக சாதனை படைத்துள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் ரைடு ஏற்பாடு செய்ததற்காக மதிப்புமிக்க உலக சாதனை புத்தகத்தில் இந்நிறுவனம் இடம்பெற்றுள்ளது. நடிகர் தனுஷின் 50வது திரைப்படமான ராயனில் இடம்பெற்றுள்ள வாட்டர் பாக்கெட் வீடியோ பாடல் யூடியூபில் 100 மில்லியன் பார்வைகளை கடந்து அசத்தியுள்ளது. இப்பாடல் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ள நிலையில் ரீல் செய்தும் இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். கார்த்தி நடிப்பில் வெளியான மெய்யழகன் திரைப்படத்தின் ஸ்னீக் பீக் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. பிரேம்குமார் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் கார்த்தியுடன் முதல் முறையாக அரவிந்த் சாமி இணைந்து நடித்திருக்கிறார். ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் ஸ்னீக் பீக் வீடியோ வெளியாகி இருக்கிறது. நடிகர் கவினின் பிளடி பர்கர் டீசர் வெளியாகியுள்ளது. இயக்குனர் சிவபாலன் முத்துக்குமார் எழுதி இயக்கும் இப்படத்திற்கு ஜென் மார்டின் இசையமைக்கிறார். இப்படம் தீபாவளி வெளியீடாக வரும் 31ஆம் தேதி திரைக்கு வருகிறது. லப்பர் பந்து படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடித்த காட்சியின் படப்பிடிப்பு வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததோடு வசூலை குவித்தது. ஜீவா நடிக்கும் புதிய படத்திற்கு அகத்தியா என்று பெயரிடப்பட்டிருக்கும் நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அர்ஜுன் மற்றும் ராஷிகண்ணா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். வைபவ் நடிப்பில் வெளியாகவிருக்கும் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் அதுல்யா ரவி, மொட்ட ராஜேந்திரன், ஜான் விஜய், ரெடின் கிங்ஸ்லி, சுனில் ரெட்டி, ஆனந்தராஜ் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் நிலையில் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. மஞ்சள் வீரன் படத்திலிருந்து நீக்கப்பட்டது பச்சை துரோகம் என யூடியூபர் TTF வாசன் அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள வாசன், தற்போது வரை மஞ்சள் வீரன் படத்திலிருந்து நீக்கப்பட்ட தகவலை இயக்குனர் தம்மிடம் தெரிவிக்கவில்லை என கூறியுள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்தார். தனி ஹெலிகாப்டரில் திருவண்ணாமலை வந்திறங்கிய சிவக்குமாருக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வைத்து நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 4வது நாளையொட்டி சர்வபூபால வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அலங்காரத்தில் எழுந்தருளிய பெருமாள் சாமி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பதி பிரம்மோற்சவத்தின் கருட வாகன புறப்பாட்டை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் மலர் மாலைகள், வெண்பட்டு திருக்குடைகள் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. மோகினி அலங்கார புறப்பாட்டில் உற்சவருக்கு சாற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி களையப்பட்ட மலர் மாலைகள், பச்சை கிளி ஆகியவை திருமலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. நவராத்திரியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நவராத்திரி விழாவின் 4ஆம் நாளையொட்டி ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருளினார்.
தென்னக அயோத்தி என போற்றப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ராமசாமி கோவிலில் நவராத்திரி உற்சவத்தின் 5ஆம் நாளை முன்னிட்டு சுக்ரீவன் பட்டாபிஷேக காட்சியை அழகாக கண்முன் நிறுத்தும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனை பக்தர்கள் ஆர்வத்தோடு கண்டு ரசித்து வழிபாடு நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பாதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாமி ஊர்வலத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். BE சீரிஸ் எலக்ட்ரிக் காரை மஹிந்திரா நிறுவனம் எப்போது வெளியிட உள்ளதென்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. காரின் தயாரிப்பை இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கவும் ஜனவரி மாதம் இதனை வெளியிடவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காரை DC ஃபாஸ்ட் சார்ஜர் மூலம் 20 முதல் 80% வரை வெறும் 20 நிமிடங்களில் சார்ஜ் செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது.